அன்பர்களுக்கு காலை வணக்கம். நமது சென்னை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மெட்ரோக்காக பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மெட்ரோ ரயில் விட போகிறாங்க. நிறைய இடத்துல மெட்ரோ ரயில் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல அந்த கட்டுமான பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தினமும் அலுவலகத்துக்கோ பணி நிமித்தமாகவோ இல்லை வெளியில் போகிறவங்களுக்கு அந்த மெட்ரோ பணிகள் நடக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அலுவலகத்துலேருந்து கிளம்பும்போது ரொம்ப ஒன்றும் டைம் இல்லை. ஒரு 5:30 மணி 5:45 அந்த டைம் தான் இருக்கும். காலையில் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்கிட்ட ரொம்ப டிராஃபிக்கு. என்னடா இது இவ்வளோ டிராஃபிக் இந்த டைமில் இருக்காது அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஒரு மிகப்பெரிய வண்டி, அது என்ன சொல்கிறது, அந்த ட்ரெய்லர் மாதிரி ஒரு வண்டி. அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஏதோ கட்டுமான பொருளாக ஏற்றி வந்திருக்கு. அந்த வண்டி பிரேக் டவுன், பழுதாகி போய் நிற்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலையில் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரே பக்கத்தில் தான் எல்லா வண்டியும் விடுவாங்க. போகிறது வர்றது எல்லாமே சாலையினுடைய ஒரே பக்கத்தில் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே குறுகி தான் இருக்குது அந்த மெட்ரோ பணிகள்லாம் நடக்கிறதுனால. இந்த வண்டி வேறு நின்றுடுச்சு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போவுமே நம்ம மக்கள் உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் அவசரம் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அதனால் எதிர வர்ற வண்டியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இவங்க போய் எதிர வர்ற வண்டிக்கு வழி விடாமல் போய் அடைச்சிருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு டிராஃபிக்கு. இப்படி தான் டிராஃபிக்கே ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டே இருக்கும். போகும்போது ஒரு குவாலிஸ் வண்டி, நல்ல பகட்டான பெரிய வண்டி. அதில் உட்காந்துருக்கிறோம் பார்த்திங்கன்னா நல்லா பகட்டாக தான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா எதிர போய் நிறுத்தி வச்சுருக்கார் வண்டியை. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு கோபம் வருது நமக்கெல்லாம். எதிர நிறுத்தி வச்சுட்டு அங்கே வேலை செய்கிற பணியாட்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி அங்கே சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா பின்னாடி, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸு நிற்குது, பேருந்து. அந்த பேருந்து இங்கே ஆரம்பித்தாலே ஓரளவுக்கு டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆகிடும், நம்ம பண்ணிடலான்றாங்க. இவர் வரமாட்டேங்கிறாரு. பார்த்தா பெரிய பதவியில் இருக்கிற மாதிரி இருக்கார். சின்ன பிள்ளைத்தனமாக நான் வர முடியாது, நான் இப்படி தான் போவேன், நான் சைட்டில் போயிட்டேன்னா எனக்கு அப்புறம் வழி விட மாட்டீங்க அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. பார்க்கும்போது இது இவ்வளவு வண்டி இவ்வளவு நேரம் பின்னாடி நிற்குது. அதுக்கு காரணம் ஒரே ஆள். அந்த ஒரு ஆளுடைய பிடிவாதம், அந்த ஒரு ஆளுனுடைய என்ன சொல்கிறது, சமயோசித தன்மை இல்லாமல், விட்டு கொடுக்குற தன்மை இல்லாததுனால அத்தனை பேர் அவதிப்படுறாங்கன்னு போது அதெல்லாம் என்ன சொல்கிறது, அவரெல்லாம் எந்த வகையில் சேர்க்குறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையாக பேசி நிறைய பேர் அதுக்கப்புறம் அவர் எடுக்க வச்சு சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பேருந்து போன பிறகு அந்த இடத்துல டிராஃபிக் கிளியர் ஆகி எல்லோரும் வந்தோம். இது மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மட்டும் இல்லை, இந்த சூழ்நிலை மட்டும் இல்லை, நிறைய பேர் பல விஷயங்களை கற்று வச்சுருப்பாங்க, மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க. ஆனால் விட்டு கொடுத்து போகிறதோ இல்லை உலகத்தோடு அனுசரித்து போகிறதோ இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது உதவியாக இருக்கிறதோ இருக்கவே மாட்டாங்க. நான் ஏன் இருக்கணும், நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும், இது என் இடம், இது என்னோடய உரிமை, இது மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர அது விட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகும், எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது, அதெல்லாம் அவங்க யோசிக்க போகிறது இல்லை. இந்த மாதிரி படித்தவர்கள் நிச்சயமாக படிச்சிருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு தான் தோணும் நிறைய டைமில். திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம், அதில் நான் சொன்ன அதே கருத்து தான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், ஒருத்தருக்கு அறிவுன்றது என்ன மிகப்பெரிய அறிவு அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இந்த உலகம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறணும், இந்த உலகத்தை அனுசரித்து வாழணும். அதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். அந்த அறிவு இல்லாதவர்கள் பல கற்றும் கல்லாதார் அப்படின்ட்டார். அவன் என்ன தான் PhD வாங்கியிருந்தாலும் அவனுக்கு உலகத்தோடு சேர்ந்து வாழ தெரியல அப்படின்னா அவன் ஒரு அறிவில்லாதவன் அப்படின்னு அந்த குறளில் மிக தெளிவாக சொல்லிடுறார். அதனால் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் விஷயம் கிடையாது. உலகத்தோடு நம்ம அனுசரித்து பழகணும். இந்த மாதிரியான வம்படிகளெல்லாம் ஈடுபடாமல் 4 பேருக்கு உதவியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நாளைக்கு வேறு ஒரு குறள் மூலமாக சந்திக்கலாம்.
நன்றி. உங்கள் அன்பன் ஸ்ரீதரன்.